Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science tutor. நாம நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கோம். Yes, wishing you all a very happy new year, my dear students. And yes, so already வந்து ஜியாகிரஃபியில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் கம்ப்ளீட்டாக ஒன் ஷார்ட் ரிவிஷனாக பண்ணியாச்சு. ஜியாகிரஃபியில் 7 யூனிட்ஸ் அப்படிங்கிறதுனால we could have easily done it ஒரே ஒரு 1 hour செஷன் மாதிரி கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதே சீரீஸ்க்கோட கண்டினியூவேஷனாக நாம் இப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஆல் 2 மார்க்ஸ் ஒரு ஒன் ஷார்ட் ரிவிஷன் பண்ண போகிறோம். பட் ஹிஸ்ட்ரியில் 10 சாப்டர்ஸ் இருக்குது, ஆல் லென்த்தி சாப்டர்ஸ். ஸோ we will try to divide it into different parts. So this is the part 1 of your session. So let us start, everybody. Okay, yes, so first chapter, first question, Sino-Japanese War. So China-க்கும் ஜப்பானுக்கும் இடையில வார் இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சைனோ ஜாப்பனீஸ் வார், ப்ளீஸ் நோட் இட் டவுன். என்ன இயரில் நடந்திருக்கு? ஸோ த இயர் வென் த சைனோ ஜாப்பனீஸ் வார் டுக் பிளேஸ் வாஸ் இன் த 1894 to 1895. ஓகே, அண்ட் சைனா வாஸ் டிஃபீட்டட் இன் த வார், கரெக்ட். ஸோ ஜப்பான் யோசிச்சு பாருங்களேன். ஜப்பான் நீங்கள் மேப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ தான் இருக்கும், குட்டியாக இருக்கும். பட் அதே நீங்கள் சைனா பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கண்ட்ரி. எஸ், நீங்கள் வந்து சைனாவை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்பில் சைனா இஸ் அ மேசிவ் கண்ட்ரி. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட சைனாவை ஜப்பான் வந்து சைனோ ஜாப்பனீஸ் வாரில் தோக்கடிச்சிருச்சு. அண்ட் ஜப்பான் அனெக்ஸ்ட் த லயாத்தோங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்த்தர் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை வந்து லயட்டோங், அவங்களோட ஒரு பெனின்சுலா இருக்குது லயட்டோங் பெனின்சுலான்னு, அந்த பெனின்சுலாவோட போர்ட் ஆர்த்தரை அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. பை திஸ் ஜப்பான் ப்ரூவ் தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அது வரைக்கும் வந்து இத்தினூன்னு இருக்கான் ஜப்பான், இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இலக்காரமாக நினச்சிட்டு இருந்தவங்கள ஓ மை காட் வாவ் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது வந்து இந்த சைனோ ஜாப்பனீஸ் வார் தான். ஏன்னா ஜப்பான் ஒரு குட்டி கண்ட்ரியாக இருந்துட்டு சைனாங்கிற ஒரு மேசிவ் கண்ட்ரியை டிஃபீட் பண்ணி சைனோ ஜாப்பனீஸ் வாரில் வின் பண்ணி அவங்களோட லயட்டோங் பெனின்சுலாவோட போர்ட் ஆர்த்தரை அனெக்ஸ் பண்ணதுனால ஈஸ்ட் ஏஷியாலே ஸ்ட்ராங்கஸ்ட் யாரு? ஜப்பான் தாங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ சைனோ ஜாப்பனீஸ் வார் 1894 to 1895. China was defeated in the war, important point. Liaotung Peninsula was annexed with Port Arthur. By this, Japan proved that it was the strongest nation in the east of Asia. Okay, yes. Name the countries in Triple Entente. Easy, very easy. Britain, France, Russia. Moone country da. Britain, France, Russia are the countries of Triple Entente. What were the 3 militant forms of nationalism? Come on, எல்லாரும் நீங்களே சொல்லுங்க. England's jingoism, France chauvinism, and Germans Kultur. Okay, இதெல்லாம் தான் 3 militant forms of nationalism. England's jingoism, France chauvinism, Germans Kultur. ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம். வாட் யூ நோ அபவுட் த ட்ரென்ச் வார்ஃபேர்? ஸோ பதுங்கு குழி போர் முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ see here, இங்கே வந்துட்டு அவங்க ஒரு குழி மாதிரி வெட்டி they will be hiding here and வந்து இங்கிருந்து அந்த மிலிட்ரி இந்த எதிரிகள் தாக்கினாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து தாக்குவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரென்ச் வார்ஃபேர். Trench warfare is a type of land warfare, is occupying the fighting lines consisting of military trenches. ஒரு குழி மாதிரி இருந்து அங்கிருந்து பதுங்கி இருந்து தாக்குவாங்க. இட்ஸ் a warfare in which opposing armed forces அட்டாக் பண்ணுவாங்க, திருப்பி பதிலுக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க, பாதுகாப்பு பண்ணிப்பாங்க ஃப்ரம் ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சிஸ்டம்ஸ் டக் இன் த கிரவுண்ட். ஓகே, ஸோ ட்ரென்ச் வார்ஃபேர்னா லேண்ட் வார்ஃபேர், ஃபைட்டிங் லைன்ஸ், மிலிட்ரி ட்ரென்ச்சஸ் இருக்கும். ஸோ எப்படி வந்து அப்போஸ் பண்ணுவாங்கன்னா அட்டாக், கவுண்டர் அட்டாக் அண்ட் டிஃபெண்ட் ஃப்ரம் த ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரென்ச்சஸ். எப்படி? டக் அண்டர் த கிரவுண்ட், அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ட்ரென்ச்சஸ்லேருந்து அவங்களே காப்பாற்றி அட்டாக்கும் பண்ணுவாங்க, திருப்பி கவுண்டர் அட்டாக்கும் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கெமல் பாஷா? நம்ம மாணிக் பாஷா மாதிரி முஸ்தபா கெமல் பாஷா என்ன பண்ணாருன்னா, when Britain attacked Turkey அட்டாக் பண்ணும்போது and tried to capture கான்ஸ்டான்டினோப்பிள்ங்கிறது டர்க்கியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். அதை அட்டாக் பண்ண வரும்போது டர்க்ஸ் put up a brave fight and Mustafa Kemal Pasha played a great role in the freedom of the country. ஸோ பிரிட்டிஷை எதிர்த்து
அவங்க கான்ஸ்டான்டினோப்பிளை வந்து கேப்சர் பண்ணாமல் தடுக்கிறதுல முஸ்தபா கெமல் பாஷா ஒரு ஹீரோ மாதிரி ஃபைட் பண்ணியிருக்காரு. He put an end to the Sultanate and Caliphate. He modernized it and changed out for recognition. ஸோ சல்தனட் காலிஃபேட் அவங்களோட ரூலுக்கெல்லாம் ஒரு எண்டு போட்டு மாடர்னைஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டான்டினோப்பிளை எல்லாரும் தெரிகிற மாதிரி பண்ணணும், டர்க்கிக்கு ஒரு பவர் இருக்குன்னு காமிக்கணும்னு சொல்லி முஸ்தபா கெமல் பாஷா பிளேட் அ இம்மென்ஸ் ரோல் இன் இட். ஓகே, ஸோ முக்கியமான பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், when Britain attacked Turkey directly and tried to capture Constantinople, Turks put up a brave fight and Mustafa Kemal Pasha played a great role to win the freedom for the country. Okay, yes. Highlight the global influence of Russian Revolution. So Russian Revolution எல்லாரோட கற்பனையை நல்லா தூண்டி விட்டுச்சு, fired the imagination across the world, and in many countries communist parties were formed. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வேற ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The Russian communist government encouraged the colonies to fight for their freedom and gave all the support to them. ஸோ ரஷ்யாவை தொடர்ந்து இருக்கிற நிறைய நேஷன்ஸ் வந்து அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் குரூப்பாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மற்ற ரஷ்யன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நீங்கள் நல்லா ஃபைட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து பிரிட்டிஷ் கடியில் அடிமையாக இருக்க தேவையில்லை, நீங்கள் நல்லா உங்கள் காலனிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாரையும் ஃப்ரீடம் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு உறுதுணையும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கொடுத்தாங்க ரஷ்யன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. ஓகேங்களா? ரஷ்யன் ரெவல்யூஷன் fired the imagination of the people all around the world. In many countries, communist parties were formed. Russian communist government encouraged, please read along with me, encouraged the colonies to fight for their freedom and gave all support to them. So they encouraged and supported for the colonies to fight against the British. List any two causes of the failure of League of Nations. League did not have the military power of its own. அதுக்குன்னு ஒரு military power இல்லை, அதனால சுயமாக டிசைட் பண்ண முடியாது, and it could not enforce its decisions. Even though it had worldwide membership, it became very much the center of European diplomacy. ஸோ வேர்ல்டு வைட் அதுக்கு மெம்பர்ஷிப் இருந்தாலும் அந்த யூரோப்பை சுற்றியே வந்து பிரச்சனைகள் டீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு. அதனால அது சக்ஸஸ் ஆகலை. அதுக்குன்னு ஒரு மிலிட்ரி பவர் இல்லை, அதனால அதோட டிசிஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. என்னதான் ஒரு வேர்ல்டு வைட் மெம்பர்ஷிப் இருந்தாலும் யூரோப்பை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் டீல் பண்ணிட்டு இருந்ததுனால அது ஒரு ஃபெயிலியராக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்னு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, எஸ். ஸோ ஒயிட் டெரர் ஆஃப் இண்டோ சைனா என்னது? In various places ஒரு violent repression, okay, repression நடந்தது by the counter revolutionary forces in a country and it is called as white terror. Okay, Indo-China regionல எப்படி நடந்ததுன்னா, large number of peasants and farmers revolted against the French government headed by the communists. ஸோ இண்டோ-சைனா ரீஜனில் இருக்கிறவங்க, இந்த லாவோஸ், வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, இதுதான் இண்டோ-சைனா ரீஜியன். இந்தியா சைனா நினச்சிடாதீங்க. ஸோ அந்த ரீஜியனில் இருக்கிறவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெஞ்சை வந்து எதிர்த்தாங்க. It was crushed by the white terror. Many rebels were killed in this incident. So whites அப்படினாலே வந்து இந்த யூரோப்பியன் பவர் தான். French, Britain, these people are called as whites. Okay, so அவங்களை எதிர்த்து போராடி ஆனால் வந்து ரொம்ப தோக்கப்பட்டது, ரொம்ப ரத்த ஆறா ஓடுனதுனால ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாவோ, கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து இந்த ஏரியாவில் இருக்கிற இண்டோ சைனா ஃபார்மர்ஸ் எல்லாரும் வந்து ஃப்ரெஞ்சை எதிர்த்தாங்க. பட் தே வேர் crushed in the white terror. And many rebelsனா போராட்டக்காரர்கள், rebels were killed in the incident. Okay, yes, this is about the white terror. And Ottawa Summit, Ottawa Economic Summit 1932, very important question. So bilateral trades between British and the member states of the British Empire was signed in the Economic Summit of Ottawa in 1932. இது ஒரு டாக்டிக்கான ஒரு மூவ். ஓகேயா, பிரிட்டிஷ் ஒரு கண்ட்ரி, ஆனால் பிரிட்டிஷ்க்கு அடியில் நிறைய காலனிஸ் இருந்தது. ஓகே, நிறைய பேர் அடிமைகளாக பிரிட்டிஷ் காலனிஸாக அவங்களோட மார்க்கெட் பிளேஸாக பிரிட்டிஷ் வச்சுருந்தாங்க. யூ நோ இட், ரைட்? ஸோ இந்தியா ஆல்சோ வாஸ் ஒன் சச் காலனி. அப்போது வேர்ல்டு வாரில் அதுக்கு ஏற்பட்ட, பிரிட்டிஷ்க்கு ஏற்பட்ட சேதங்கள் அதை எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்காக எங்களோட காலனிஸான நீங்கள்லாம் ரீபே பண்ணணும், உங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒட்டாவாங்கிற பிளேஸ்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க 1932ல. In this summit, the participants including India agreed to give their preference to imperial British over non-imperial goods. ஸோ நீங்கள் வாங்குறது யூஸ் பண்ணுறது எல்லாமே இம்பீரியல் பிரிட்டிஷ் குட்ஸ் தான் வாங்கணும், பிரிட்டிஷ் குட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து வேர்ல்டு வாரில் நாங்கள் நடந்த லாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குட்ஸ் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா
அந்த பணத்தை வச்சு அங்கே வேர்ல்டு வாரில் அந்த சேதத்தை எல்லாமே வந்து மீட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கிளவர் கன்னிங் மூவ் எடுத்துச்சு பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைலேட்டர்னா என்ன, ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும், ஸோ பிரிட்டனுக்கும் அதோட காலனிஸாக இருக்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இந்தியன் நேஷன் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கும் ஒரு பைலேட்ரல் இருநாடு ஒப்பந்தங்கள் நடந்தது. அதில் என்னன்னா 1932 ஒட்டாவால என்ன சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா, in this summit the participants including India were agreed to give their preference to imperial British goods over the non-imperial goods. ஸோ பிரிட்டிஷோட குட்ஸே வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் செலவு பண்ணுவோம், அது மூலமாக வேர்ல்டு பேங்க்குக்கு கான்ட்ரிபியூட். இதுதான் உங்களோட ஐடியா. ஓகே, எக்ஸ்பிளைன் த Monroe Doctrine. So Monroe Doctrine is a very important question. The president of USA, Monroe, என்ன சொன்னாருன்னா, declared that if any of the Europeans interfere anywhere in America, ஸோ அமெரிக்காக்குள்ள எங்கேயாச்சும் மூக்க நுழைச்சிங்களோ, இட் வுட் பி ஈக்குவல் டு வேஜிங் அ வார் அகெயின்ஸ்ட் த அமெரிக்கன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு எங்களை கூப்பிடுறதுக்கு அது சமம். யூரோப்பியன்ஸ் பி கேர்ஃபுல், நீங்கள் அமெரிக்கன் அஃபேர்ஸ் எதுலையாச்சும் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு போர் தொடுக்க துணிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். திஸ் த்ரெட் frighten the European powers. ஸோ இப்போ தான் ஒரு வார் அப்படி ஓஞ்சு முடிஞ்சிருக்கு, இன்னொரு வார்க்கு நம்ம ரெடி ஆகலைன்னு சொல்லி யூரோப்பியன் பவர்ஸ் கொஞ்சம் பயந்தாங்க. By 1930 the whole of South America was free from the European domination. This was called the Monroe Doctrine. ஸோ 1930 வரைக்கும் அந்த பிரிட்டிஷ் அண்ட் அதர் ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் ஆக்குபை பண்ணியிருந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் காலனிஸும் ஃப்ரீடம் ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து Monroe Doctrine. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The president of USA, Monroe, declared if any of the European powers interfere anywhere in America, it would be equal to waging a war against the Americans. Important point. This threat frightened the European powers. By 1930, the whole of South America was freed from the European domination, and this is called as the Monroe Doctrine. Okay, yes. So what was the result of Mussolini's march on Rome? Important question. So 1923 வந்து ஒரு லாங் மினிஸ்ட்ரியல் கிரைசிஸ் இருந்தது. முசோலினி வந்து ஒரு ஃபாசிஸ்ட், முசோலினியோட மூமெண்ட் வந்து ஃபாசிசம், ஹிட்லரோட மூமெண்ட் வந்து நாசிசம். ஓகே, ஸோ முசோலினி வந்து ஒரு ஃபாசிஸ்ட் பீப்புளோட வந்து ஒரு ரோமுக்கு ஒரு முற்றுகை, ஒரு மார்ச் பண்ணாரு. இம்ப்ரெஸ்ட் பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஸோ உங்களுக்கு நிறைய பாப்புலாரிட்டி இருக்குது முசோலினி, நீங்கள் சொன்னால் பீப்புள் வராங்க, அதனால நீங்கள் ஒரு ஆட்சி அமைங்கன்னு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண நம்ம கிங்கு கூப்பிட்டுருக்காரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து முசோலினிஸ் மார்ச் டு ரோம். ஓகே, எஸ், 1923 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபேசிஸ்ட் மார்ச் டு ரோம் பண்ணார். அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்க ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க கிங். And point out the essence of Berlin Colonial Conference. So Berlin Colonial Conference questionலயே கொடுத்திருக்காங்க 1884 to 1885 put forward the idea that Africa should be divided into spheres of various colonial powers. So Africa அப்படிங்கிற country நீங்க வந்து இந்த மாதிரி, so these areas, these dark blue areas will belong to French, and these red areas will belong to British, and this green will be for Italy. So இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம், பிரிட்டிஷை வந்து ஒரு கொலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு யூரோப் டிசைட் பண்ணாங்க, யூரோப்பில் இருக்கிற சூப்பர் பவர்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பெர்லின் கொலோனியல் கான்ஃபரன்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவை யோசிச்சு பாருங்க, எங்கள் நாடுடா, நீங்கள் யாருடா போட்டு பிச்சு நீங்கள் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நினச்சிருப்பாங்க. எஸ், ஸோ 1884 to 1885 வந்து they put forward the idea that Africa should be divided into spheres of influence of various colonial powers like this. Okay, yes, so this orange will be for Belgium, and then white பாருங்க, அவங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. இந்த ஒயிட் தான் இண்டிபெண்ட், அது ஒன்று இடத்த தான் காலனைஸ் பண்ணலை, மற்றபடி ஃபுல் ஆஃப் ஆஃப்ரிக்காவையும் காலனைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர்? ஸோ வேர்ல்டு வார்னால கிரேட் டிப்ரெஷனில் போன பிரிட்டிஷ் அவங்களோட கிரேட் டிப்ரெஷன் எப்படி இந்தியாவை இம்பேக்ட் பண்ணிச்சு? எஸ், ஸோ அவனுக்கு என்னன்னாலும் அவன் காலனி கண்ட்ரியை தானே அடித்து சாவடிக்கிறான், கண்டிப்பாக நம்மளை இம்பேக்ட் பண்ணும். The Great Depression had a deep impact on Indian agriculture. The value of farm produce declined by half, but the rent to be paid by the peasant remained unchanged. ஸோ நான் இப்போ வந்து என்னோட ப்ரொடியூஸ், நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட 10,000 ரூபாய்க்கான வேல்யூ வந்து மார்க்கெட்டில் 5,000 ரூபாயாக குறைஞ்சிருச்சு.
அப்போ நான் 10,000 ரூபாய்க்கு கிராப்ஸ் கொடுத்து 5,000 ரூபாய் எடுத்துகிட்டு போடுவேன். ஆனால் நான் என்னோட லேண்டுக்கு பே பண்ண வேண்டிய வாடகை, என்னோட லேண்டே பிரிட்டிஷ் கூறு போட்டு வித்துட்டான்ல, ஸோ அதுக்கு நான் பே பண்ண வேண்டிய வாடகை 10,000 ரூபானா அந்த 10,000 ரூபா அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்ட்டு குறையவே இல்லை. 5,000 ரூபா வாங்கிட்டு 10,000 ரூபா எப்படி பே பண்ண முடியும்? அதுதான் அவனுக்கு அடிச்சுது. ஓகேயா? In terms of prices of agricultural commodities, the obligation of the farmers to the state doubled. ஸோ அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியது டபுளாக இருந்துச்சு கண்டிப்பாக. ஸோ அவங்க லேண்ட் ரெண்ட் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க தேர் obliged to, அவங்க கடமைப்பட்டிருக்காங்க அந்த ரெண்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு, பட் அவங்களால முடியல. ஸோ that is called as the Great Depression's impact on Indian agriculture. So the Great Depression had a deep impact on the Indian agriculture. The value of the farm produce, so farm produce oda value பார்த்தீங்க அப்படின்னா it declined by the half, but their rent was remained unchanged. In terms of prices of the agricultural commodities, the obligation of the farmers to the state double ஆயிடுச்சு. Okay, yes. 𝒎𝒏-Herzog alliance இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கேட்கறது இல்லை. I'll just read it out to you. World economic depression affected South Africa badly. 𝒎𝒏 believed that the coalition government was necessary to form economic problems for the country. So coalition, British and South Africa, British எல்லாம் சேரணும்னு நினைச்சாங்க. Therefore, South Africa and United Party made an alliance in 1934 and it continued till 1939. இதுதான் 𝒎𝒏's alliance. Dollar imperialism, very important question. So dollar imperialism is used to describe the policy of USA in maintaining and dominating over the distant lands through economic aid. Okay, so USA என்னால தான் நீங்கள்லாம் வேர்ல்டு வாரில் இருக்கிற இழப்பை சந்திச்சு அதை சரி கட்ட முடிஞ்சுது, என்னோட டாலர் கரன்சி தான் உங்கள் எல்லார கரன்சிலையுமே டாப்பு அப்படின்னு எல்லா கண்ட்ரிக்கும் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு எக்கனாமிக் எய்ட், this physical needs, so eating, that mean all this agricultural needs எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. டெக்னாலஜிக்கல் எய்ட்ஸ் எல்லா விதமாகவும் ஹெல்ப் பண்ணாங்க USA to all the countries who were affected by the world war to prove that dollar is the top, dollar is the superior currency of all அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. Dollar imperialism is the term used to describe the policy of USA in maintaining and dominating over the distant lands through economic aid. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்கனாமிக் எய்டு மூலமாக எப்படி அப்படிங்கிறது தான் அவங்க காசு மூலமாக நீங்கள்லாம் பழைச்சிங்க, நான் தான் கெத்துங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணான் டாலர், அதாவது USA. That is called as dollar imperialism. Okay, yes. So fascism emerged in Italy and Germany. Okay, First World War gravely weakened the European powers. The trade and financial imbalances left by the war created instabilities, நிலை இல்லாமல் நிலை குலைந்து throughout the world. So First World Warனால நிறைய countries பாதிக்கப்பட்டுச்சு. The conflict between the working and the ruling class controlled the government became intense. As a result, the fascism emerged in Italy and Germany. So the working classக்கும் ruling classக்கும் இடைப்பட்ட ஒரு உரசல்னால தான் இட்டலியில் ஃபாசிசமும் ஜெர்மனியில் நாசிசமும் உருவாச்சு. ஓகே, ஸோ FDR எப்படி எக்கனாமிக் டிப்ரெஷனை டேக்கிள் பண்ணாரு? FDRனா என்ன? ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அவர் தான் நம்ம SDR மாதிரி அங்கே ஒரு FDR. ஓகே, the policy formulated to tackle the economic depression by FDR was known as a New Deal. 1 மார்க்கில் கேட்பாங்க. நியூ டீல் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் கொண்டு வந்த பாலிசி ஃபார் தட் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் டேக்கிள் பண்ணுறதுக்கு. இட் இன்க்ளூட்ஸ், இதுதான் 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிலீஃப், ரிகவரி அண்ட் ரிஃபார்ம்ஸ். FDR கொண்டு வந்த பாலிசி RRR. ஓகே, FDR RRR, FDR ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். எப்போ நம்மளோட எக்கனாமிக் டிப்ரெஷன் டைமில் கொண்டு வந்தார். அந்த பாலிசி பேர் என்ன? நியூ டீல். அந்த பாலிசியில் என்ன இருந்தது? ரிலீஃப், ரிகவரி அண்ட் ரிஃபார்ம்ஸ். சிம்பிள், ஈஸி. ஓகே, yes. What do you mean by gold standard? It is a monetary system where a country's currency value is directly linked to gold. So gold க்கு currency value லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ 40 dirhams ஒரு கண்ட்ரியோட ஒரு வேல்யூ எது இருக்குன்னா அது டைரெக்டாக கோல்டுக்கு லிங்க் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. The countries in the gold standard agreed to convert paper money into a fixed amount of gold. ஸோ இனிமேல் பேப்பர் மணியே வேண்டாம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கோல்டு இதில் நம்ம காயின்ஸ் மாதிரி வச்சு நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. வாட் ஆர் த 4 pillars of fascism? ஸோ charismatic leadership, நல்ல ஒரு லீடர்ஷிப்,
சிங்கிள் பார்ட்டி ரூல் அண்டர் அ டிக்டேட்டர், ஒரே ஒரு டிக்டேட்டர் தான், அது பெனிட்டோ முசோலினி தான். அதுதான் சிங்கிள் பார்ட்டிஸ் ரூல். டெரர், பயம் காட்டணும். எக்கனாமிக் கண்ட்ரோல், கம்ப்ளீட்டாக பொருளாதார ரீதியாக அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கணும். charismatic leadership, single party rule and the dictator, terror and economic control. Okay, yes. So boyars yaru? Boyars வந்து Dutch. Okay, so descendants of original Dutch and settlers of South Africa. South Africa இருக்கிற Dutch settlers தான் வந்து boyars, also known as Afrikaners. அவங்க Afrikaans அப்படிங்கிற language பேசுனாங்க. So give reasons, sorry, find the correct statement. அதெல்லாம் இது கேட்குறாங்க. Boyars hated those people whom they referred to as Uitlanders. ஸோ Uitlanders அப்படின்னா வந்து வேற லேண்ட்ல இருந்து வந்தவங்க, அவங்கள வந்து ஹேட் பண்ணாங்க Afrikaners. ஓகே, எஸ். How did Mussolini seize power? ஸோ முசோலினிக்கு எப்படி பவர் கிடைச்சது? In October 30, 1922, the fascists organized the march to Rome. You know that, right? So Benito Mussolini's march to Rome வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு கிங்க. The government surrendered and the emperor Victor Emmanuel III வந்து, நீங்கள் நான் சொன்னால் வந்து பீப்புள் வந்து நம்பி உங்கள் பின்னாடி வராங்க, நீங்கள் ஏன் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. த ஃபாசிஸ்ட் சீஸ்டு பவர் வித்தவுட் bloodshed அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் முசோலினி. எந்தவித ரத்த இழப்பும் மனித இழப்பும் சேதாரமும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். முசோலினி கண்ட்ரோலில் ஒரு லீடர்ஷிப்பை சீஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் திஸ் மார்ச். முசோலினி எப்படி சீஸ் பண்ணாருன்னு. ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த 1922 வந்து முசோலினி ரோம்க்கு மார்ச் பண்ணி போனார். விக்டர் இமானுவேல் வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அவரோட லீடர்ஷிப்பில் அவங்க வந்து கண்ட்ரிஸை சீஸ் பண்ணி ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க, எந்த ஒரு பிளட் ஷெட்டும் இல்லாமல். ஓகே, எஸ். வாட் யூ மீன் பை குட் நெய்பர்? நல்ல ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரன். ஓகே, குட் நெய்பர் பாலிசினா என்ன? It was the policy of USA after 1933 put forward by Franklin D. Roosevelt. FDR வந்து good neighborhood policy கொண்டு வந்தாரு. 1 marksல கேக்குறாங்க. The President of America. According to the policy, USA would not intervene. நான் எதுலையும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், நான் எதுலையும் மூக்கு நுழைக்க மாட்டேன். in the internal affairs of any state. நான் ஒரு நல்ல நெய்பராக இருப்பேன். உங்களோட அஃபேர்ஸில் நான் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன், உங்களுக்கு நான் பிரச்சனை கொடுக்கவே மாட்டேன். நான் ஒரு குட் நெய்பர். And would give economic and technical assistance to Latin America. என்னோட சகோதரனான லாட்டின் அமெரிக்கானா என்ன? சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவுக்கு நான் வந்து எக்கனாமிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் என்னென்ன அசிஸ்டன்ஸ் வேணுமோ, என்னென்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே தருவேன். மற்றபடி நான் எந்த ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு பிரச்சனையாவோ ஒரு உறுத்தலாவோ அவங்களோட அஃபேர்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணுற ஒரு ஆளாவோ இருக்க மாட்டேன், நான் ஒரு குட் நெய்பராக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க Franklin D. Roosevelt. It was a policy of USA after 1933 put forward by Franklin D. Roosevelt, the President of America. According to the policy, USA would not intervene in the internal affairs of any states and would give economic and technical assistance to Latin America. Okay, yes. How did Mussolini put an end to the conflict between Pope and the King? So போப்புக்கும் கிங்குக்கும் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சண்டையில் முசோலினி எப்படி முற்றுகை போட்டாருன்னா, in 1929 முசோலினி agreed to the Lateran Treaty. 1929 Lateran Treaty வந்து அந்த ஒப்பந்தம் வந்து போப் கூட ஒத்துக்கிட்டாரு முசோலினி. By this treaty, Mussolini recognized the papacy of the Pope in the Vatican City and Pope recognized the sovereignty of the King in the Rome. So இந்த ட்ரீட்டி மூலமா போப்புக்கு வந்து வேட்டிகன் சிட்டியில் எந்த ஒரு பவர் இருக்கு, அதே மாதிரி முசோலினிக்கு வந்து ரோம்ல வந்து எந்த ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. Thus the 60 years conflict between papacy and the Italian government came to an end. ஸோ இவன் வந்து அங்கே ரூல் பண்ணி அவன் அதை சேஃபாக வச்சுக்கிட்டோம், நான் வந்து இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருந்த கான்ஃப்ளிக்டை வந்து ஒரு சடன் ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டாங்க. ஓகே, ஸோ ஆலிகார்கி அப்படின்னா என்னன்னா, ஆலிகார்கி கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ குரூப் ஆஃப் people, small group of people having control of a country. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு பெரிய கண்ட்ரியவே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா that is called as oligarchy. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆலிகார்கியோட எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஸ்டேட் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைஸில் நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அதில் ஜெர்மனி ரிலேட்டிவாக என்ன பாயிண்ட்ஸ் இருந்தது? So Germany was forced to give up the territories to the west, north and east of German border. So German border சுத்தி ஓகே என்னெல்லாம் டெரிட்டரிஸ் அதை ஆக்கியபை பண்ணியிருந்துச்சோ
வெஸ்ட் ஆகட்டும், ஈஸ்ட் ஆகட்டும், நார்த் ஆகட்டும், எல்லா டெரிட்டரிஸையும் யூரோப்புக்கு கொடுத்துடணும். ஸோ ஜெர்மனி ஹேட் டு பி disarmed and was allowed to retain only a very restricted army, navy and air force. ஸோ அவனுக்கு சுத்தமாக நிராயுதபாணியாக ஆக்கிட்டான். உனக்கு எந்த ஒரு மிலிட்ரி டிஃபென்ஸ் பவரும் கிடையாது. ரொம்ப கம்மியாக ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் உன்னோட ப்ரொடெக்ஷனுக்கு வேணால் வச்சுக்கோ. ஒரு 1000 people, ஒரு 1 lakh people, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ ஜெர்மனி வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பே ஹியூஜ் மிலிட்ரி அண்ட் சிவிலியன் காஸ்ட் ஆஃப் த வார் டு தி அலைட் நேஷன்ஸ். அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா $25 billion. ஸோ ஜெர்மனி வந்து வார் இண்டெம்னிட்டி அப்படின்னா வந்து நஷ்ட ஈடு மாதிரி, அந்த வாரில் வந்து இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வார் இண்டெம்னிட்டி, ஒரு காம்பன்சேஷன் மாதிரி $25 billion கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ட் தீஸ் வேர் த ட்ரீட்டி. இது வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஆன்சர்லையும் கேட்பாங்க. அதில் இன்னும் அதிகமான ப்ரொவிஷன்ஸ் வரும். 2 marksக்கு திஸ் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா டெரிட்டரிஸ், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்டில் இருக்கிற டெரிட்டரிஸை கொடுக்கணும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் வச்சுக்கணும். $25 billion ரீபே பண்ணணும். ஓகே, எஸ். Who are the 3 prominent dictators? Very important question. Mussolini of Italy, Hitler of Germany, Franco of Spain. இவங்க 3 பேர் தான் வந்து after the first world war ஒரு prominent dictators இருந்தாங்க. half yearly கூட இந்த question கேட்டிருந்தாங்க. So it's a very important question. இட்டாலியிலேருந்து முசோலினி, ஜெர்மனிலேருந்து ஹிட்லர், ஸ்பெயின்லேருந்து ஃப்ராங்கோ, இவங்க 3 பேர் தான் வந்து prominent dictators-ஆக இருந்தாங்க. So how did Hitler get the support from the people of Germany? So ஹிட்லருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்சியை வந்து அப்படி அவர் ஈஸியாக எல்லாரையும் அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு ஸ்வே அவே த இமோஷன்ஸ் ஆஃப் த ஜெர்மன் பீப்புள் பை ஹிஸ் கிரேட் ஸ்பீச்சஸ். அவரோட ஸ்பீச் மூலம் அப்படி எல்லாரையும் வந்து அடிமை பண்ணிட்டாரு. He promised that he will return back the glorious Germany. ஸோ ஜெர்மனியோட அந்த க்ளோரியை நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. His racial superiority of the Germans was a pure Aryan race and a deep-rooted hatred for the Jews and made him get the support of his people. ஸோ ஜெர்மனியில் இருக்கிறவங்க வந்து அந்த பியோர் ஆரியன் ரேஸை கொண்டவங்க மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே ஜூவிஷ் பீப்புள். ஜூவிஷ் பீப்புளை வந்து கொன்று, அதுவும் சாதாரணமாக இல்லை. இந்த ஜெயிலர் மூவி பார்த்துருக்கீங்களா? ஜெயிலர் மூவியில் வந்து அவன் வந்து எப்படி கொல்லுவான், அந்த வில்லன் ஒரு ஆசிட் மாதிரி, சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்றி அப்படி கொல்லுவான்ல. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஒரு ரூமில் வந்து ஒரு பாய்சனஸ் கேஸை ரிலீஸ் பண்ணி அதில் கொல்றது, எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இந்த ஜூஸ் பீப்புளை வந்து கொலை பண்ணி ஆரியன் ரேஸோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீ சப்போர்ட்டட். அண்ட் அதே மாதிரி பீப்புள் சப்போர்ட்டு கெயின் பண்ணார். ஸோ டிஸ்கிரைப் த Pearl Harbor incident. Pearl Harbor incident took place in December 1941. ஸோ Pearl Harbor டிசம்பர் 1941 எழுதி வச்சுக்கோங்க. ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணிச்சு. ஸோ ஹவாயில் இருக்கிற பேர்ல் ஹார்பர். வார்னிங் டு கிரிப்பிள் அமெரிக்காஸ் பெசிபிக் ஃப்ளீட். நான் உன்னை வந்து உன்னோட பெசிபிக் ஓஷனில் இருக்கிற ஃப்ளீட் ஆஃப் ஆர்மியை வந்து அந்த பீப்புளை வந்து அட்டாக் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக பேர்ல் ஹார்பரை அட்டாக் பண்ணிச்சு. மெனி பேட்டில் ஷிப்ஸ் அண்ட் நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் வேர் டிஸ்ட்ராய்டு. ஸோ பேர்ல் ஹார்பர், அந்த ஹவாயன் ஐலாண்ட்ஸ் எங்கே இருக்குது, பேர்ல் ஹார்பர் எங்கே இருக்குன்னு வேர்ல்டு மேப்பில் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1941 ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணி அந்த நிறைய பேட்டில் ஷிப்ஸ், நியூமரஸ் ஃபைட்டர் பிளேன்ஸ் இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. திஸ் இஸ் கால்ட் அஸ் த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். So US declared war on Japan, Britain and China. They brought together. This is the continuation point. Okay, so I think these 2 points are more than enough. Okay, yes. So most importantly, it brought the United States with enormous resources into the war as a part of allies. Beveridge report அப்படின்னா என்னன்னா, Beveridge report வந்து 1942 UK established பண்ண report to improve the general welfare of the people is called as the Beveridge report. எப்படி? It proposed that the citizens of the government should provide citizens with adequate income, health care, நல்ல ஒரு ஊதியம் வரணும், நல்ல ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அண்ட் நல்ல ஒரு எஜுகேஷன், ஹவுசிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இருக்கணும். எதுக்கு? அவங்க பாவர்ட்டியே வெளியே வர்றதுக்கு, அதுக்கப்புறம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்கிறதுக்கு. ஸோ ஒரு ஜென்ரல் வெல்ஃபேர் இருக்கிறதுக்காக யுனைடெட் கிங்டம் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குற ரிப்போர்ட் தான் பெவரேஜ் ரிப்போர்ட். ஸோ த ரிப்போர்ட் தட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த யுனைடெட் கிங்டம் இன் 1942 to improve the general welfare of the people is called as the Beveridge report. அவங்க பீப்புளோட
நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு ரிப்போர்ட் தான் 1942 பெவரேஜ் ரிப்போர்ட் ஆஃப்டர் த வேர்ல்ட் வார். ஸோ அடிக்வேட் இன்கம், ஹெல்த் கேர், எஜுகேஷன், ஹவுசிங், அடிப்படை தேவைகள் இதெல்லாம். எம்ப்ளாய்மெண்ட் எதுக்காக? டு ஓவர் கம் பாவர்ட்டி அண்ட் டிசீஸ். ஓகே, ஸோ வேர்ல்டு வாரில் நடந்த இழப்புகள் எல்லாம் மீட்டு எடுத்து அவங்க திருப்பி வந்து ஷைன் ஆகணுங்கிறதுக்காக ஒரு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் தான் பெவரேஜ் ரிப்போர்ட் இன் 1942. ஓகே, எஸ். ஸோ பிரிட்டன் வுட் ட்வின்ஸ் 2 ஆர்கனைசேஷன் யாரெல்லாம்? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அண்ட் த வேர்ல்டு பேங்க். இவங்க 2 பேர் தான் வந்து பிரிட்டன் வுட் ட்வின்ஸ். ஓகே, வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF. ஓகேங்களா? எஸ். ஸோ IMF-ஓட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஈஸி. ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆப்ரேஷன். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு பண ரீதியான ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். குளோபல் மானிட்டரி கார்பரேஷன் இருக்கணும். அவங்க எல்லாருமே ஒத்துழைச்சு போகணும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ பொருளாதார ரீதியாக ஒரு நிலையாக இருக்கணும். அண்ட் தென் டு ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து ஃபெசிலிட்டேட், ஒரு கண்ட்ரி ஃபாரின் கண்ட்ரிக்கும் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து நடக்கணும். டு ப்ரமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சஸ்டெயினபிள் எக்கனாமிக் க்ரோத். நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் நல்ல ஒரு எக்கனாமிக் க்ரோத்தும் இருக்கணும். பாவர்ட்டியை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ ஐ திங்க் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும். டு ஃபாஸ்டர் குளோபல் மானிட்டரி கார்பரேஷன், and then to secure financial stability, to facilitate financial international trade, and to reduce poverty around the world. நீங்கள் poverty around the world reduce பண்ணுறது ஈஸி, ஞாபகம் இருக்கும். promote high employment and sustainable economic growth ஈஸி. அப்புறம் to facilitate international trade ஈஸி. ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்லேயும் வேர்டிங்ஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ இதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாஃப்ட் லோன்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு வந்து லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 50 வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸ் தான் சாஃப்ட் லோன்ஸ். யார் கொடுத்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுத்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு கம்மியான வட்டியில் கொடுத்த லோன் தான் சாஃப்ட் லோன்ஸ். ஸோ மியூனிக் பேக்ட் பிரிங் பீஸ் ஃபார் சம் டைம். ஹவு? ஸோ மியூனிக் பேக்ட் வந்து 1938 டிசம்பரில் ஹிட்லர் வந்து த்ரெட்டன் செக்கோஸ்லோவாக்கியா. அப்போ வந்து தான் British Prime Minister 𝑦𝒙𝒑𝒍𝒐𝒓𝒆 is also an important person, initiated the talks and signed the Munich Pact. Hitler promised not to take any more Czech territory. ஸோ நான் இனிமே செக் டெரிட்டரியை அனெக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி 1938 மியூனிக் பேக்டில் சைன் பண்ணி சாம்பர்லைனுக்கு கொடுத்தாரு ஹிட்லர். இதுதான் மியூனிக் பேக்ட். ஓகே, எஸ். Chamberlain believed that he had achieved peace for some time, but when 6 months Hitler seized the remainder of Czechoslovakia. So Munich Pact has bought peace only for some time. 6 மாதத்தில் ஹிட்லர் அவரோட வேலையை காமிச்சிட்டாரு. மிச்ச மீதி இருந்த செக்கோஸ்லோவாக்கியா டெரிட்டரிஸையும் அனெக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ சரி அப்பாடா கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு அவர் நினச்சாராம். அதை மியூனிக் பேக்ட் சைன் பண்ணனால ஹிட்லர் விடுவாரா? அவர் தான் ஹிட்லர் ஆச்சே, மற்றதையும் கவர் பண்ணிட்டாரு. ஸோ வாட் யூ நோ அபவுட் த வேர்ல்ட் பேங்க்? வேர்ல்ட் பேங்க் வந்து 2 மெயின் ஆர்கன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் Reconstruction and Development IBRD and International Development Agency IDA. So together they are called as World Bank. So World Bank னு எழுதிக்கோங்க. ஸோ 2 பிரான்ச் போட்டுக்கோங்க. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேங்களா? ஸோ 2 பிரான்ச்சஸ், 2 சேர்த்து தான் வேர்ல்ட் பேங்க்னு சொல்கிறாங்க. Why did America declare war on Japan? ஸோ அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் என்னப்பா பிரச்சனை? The Japanese attacked the Pearl Harbor incident. ஞாபகம் இருக்கா? Pearl Harbor, so December 7, 1941 attack பண்ணாங்க. The disastrous attack forced the American to enter into the war. The very next day USA declared war on Japan. So Pearl Harbor incident attack பண்ணி நிறைய ஃபைட்டர் பிளேன்ஸ், நிறைய ஷிப்ஸ் எல்லாம் ஜப்பான் வந்து அமெரிக்காவோட டெஸ்ட்ராய் பண்ணவும் அடுத்த நாளே வார், உனக்கு எகென்ஸ்டான வார் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு அமெரிக்கா டிசைட் பண்ணிட்டாங்க. What are the Axis and the Allied powers? So Axis powers யாரெல்லாம்? ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான். Allied powers யாரெல்லாம்? பிரிட்டன்ஸ், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா, USA. ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஆக்சிஸ் பவர்ஸ் எழுதிக்கோங்க. ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான். இது 3மே வந்து ஆக்சிஸ் பவர்ஸ். ஆலைட் பவர்ஸ் அலைன்ஸ் பண்ணி காலனிஸ் பண்ணிட்டே இருந்த பவர்ஸ் யாரெல்லாம்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, USA. ஓகே, ஸோ இந்த 2 பவர்ஸ்க்கும் இடையில நடந்த வார் தான் வேர்ல்டு வார். ஓகே, எஸ். Name the countries involved in the Second World War. Second World War countries என்னலாம்? The Allies were Britain, France, Russia, USA. So Allied countries. அதே மாதிரி Axis countries வந்து Germany, Italy and Japan. So நான் சொன்னல Axis and Allied powers அவங்களுக்குள்ள நடந்த war தான் World War II. Okay. So what was the immediate cause of the Second World War? Second World War நடக்கிறதுக்கு என்ன immediate cause இருந்துச்சு?
The main and immediate cause என்னன்னா World War was the aggressive military dictatorship, attitude of Germany, fast developing Japan, Hitler's attack on Poland. So என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா number 1 வந்து World War was aggressive. ஏன்னா military dictatorship attitude of Germany, Nazism, அவன் ஒரு மாதிரி ஒரு ஆதிக்கவாதியா டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தான் ஜெர்மனி ஹிட்லர். அவனோட ஆட்டிடியூடும் ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஜப்பான். ஸோ ஈஸ்ட் ஏஷியாலே டெவலப்பிங் கண்ட்ரி ஃபாஸ்ட்டாக இருக்கிற பவர்ஃபுல் கண்ட்ரி ஜப்பான் தான் அவனு ப்ரூவ் பண்ணிட்டான். அந்த ரீசன். ஹிட்லர்ஸ் அட்டாக் ஆன் பாலண்டில் அட்டாக் பண்ணது, இது எல்லாம் சேர்ந்து பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் எல்லாரும் சேர்ந்து ஓகே இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, நம்ம வார் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ செக்யூரிட்டி கவுன்சில் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த 5 ஆர்கன்ஸை பற்றியுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டீட்டெயில் ஆன்சரில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நம்ம 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து USA, UK, ஃப்ரான்ஸ், ரஷ்யன் ஃபெடரேஷன் அண்ட் சைனா. ஒரு வேர்ல்டு செக்யூரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் செக்யூரிட்டி கவுன்சிலோட கம்ப்ளீட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ USA, UK, ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா இவங்கெல்லாம் தான் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ USA, UK, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா were the 5 members who are very permanent, and non-permanent வந்து 10 இருந்தாங்க. ஓகே, ஸோ ஈகோசாக் என்னன்னா வாட் இஸ் இட் ஆர்கன்ஸ். ஈகோசாக் எப்படின்னா ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் தான் வந்து ஈகோசாக். அது வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் ஆல் த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ பேர்லேயே இருக்குது எக்கனாமிக் சோஷியல் கவுன்சில். யுனைடெட் நேஷன்ஸோட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க்கை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஃபங்க்ஷனிங் ஃபார் த ரீஜனல் டெவலப்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அவங்களோட ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னா ஏஷியா பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா. ஓகே, ஸோ ஏஷியா பசிபிக் ரீஜியன், வெஸ்ட் ஆஃப் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கானா சவுத் அமெரிக்கா. இதெல்லாம் தான் ஆர்கன்ஸ் ஆஃப் ஈகோசாக். அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸை பார்த்துக்கிறது. ஓகே, some of the specialized agencies of UNO என்னன்னா World Health Organizations. UNO United Nations ஹெட்டிங் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து World Health Organization WHO, அதுக்கப்புறம் வந்து UNESCO. ஸோ the UNESCO வந்து United Nations Educational and Cultural Organization, ஸோ சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு இந்தியாவில் நிறைய சைட்ஸ் இருக்குது. தமிழ்நாடுல உங்களுக்கு தெரிஞ்ச யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் என்ன தெரிஞ்சிருந்தா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் கமெண்ட் பண்ணுங்க நிறைய டாஸ்க் கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஹாய் 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 இந்த மாதிரி ஏதாச்சும் அன்வான்ட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களே தவிர எஜுகேட்டிவாக நாலேஜபிளாக கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் அ டாஸ்க் ஃபார் யூ. வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் தமிழ்நாடுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு சைட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், ஸோ யூனிசெஃப், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO, இது எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட விங்ஸ் தான். ஸோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி ஒரு யூ கேன் ரைட் இட் ஒரு UNO அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுட்டு ஓகே, நம்பர் 1 வில் பி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நம்பர் 2 வந்து யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் அண்ட் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், அண்ட் தென் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு விங்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு யூ கேன் ரைட் தி ஆர்கனைசேஷன்ஸ் நேம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டினியூயிங். ஸோ FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் ஆல்சோ அ பிரான்ச். அதுக்கப்புறம் வந்து IBRD இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது எல்லாமே வந்து organs of UNO or United Nations Organization. Okay, so WHO United Nations World Health Organization, UNESCO United Nations Educational, Scientific and Cultural Organization, UNICEF United Nations Children's Emergency Fund, International Labour Organization ILO, and Food and Agricultural Organization, and that is FAO, and International Monetary Fund IMF, International Bank for Reconstruction and Development IBRD. Okay, yes. So next பாத்தீங்கன்னா you have this Chinese Revolution 1911. okay, என்னெல்லாம் causes? 3 causes. Government of Manchu dynasty began to disintegrate with the death of so Empress Dowager அப்படிங்கிறவங்க வந்து she is empress. okay, அவங்க ஒரு ரூலர். அவங்க வந்து இறந்த உடனே அப்படி பிச்சு போயிடுச்சு மச்சு டைனாஸ்டி.
The new emperor was 2 years old and the provincial governors began to assert their independence. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தை அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா in October 1911 the local army mutinied and the revolt spread. ஒரு revolt மாதிரி spread ஆயிடுச்சு. There were a few middle class leaders. இதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். யாரு? டாக்டர் சன் யாட் சென் was one among them. He took part in the rising against the Manchus in 1895. அதில் வந்து பங்கேற்று the rising failed and Sun Yat-sen was sent to the prison. ஸோ அவரை வந்து prison அனுப்பிச்சிட்டாங்க. பட் he continued to spread the nationalist ideas. prisonல இருந்தாலும் தொடர்ந்தார். யூன்-ஷிங்-காய், ஸோ பேரெல்லாம் இப்படி தான் இருக்கும். யூன்-ஷிங்-காய் who had served earlier as a minister of the Manchu administration, persuaded those responsible for ascension of the young emperor to prevent on him abdicate. ஸோ அந்த யங் எம்பரருக்கு ப்ரொடெக்ஷனாக இவர் வந்தார். இங்கே முக்கியமான பாயிண்ட் டாக்டர் சன் யாட் சென் ஸ்ப்ரெட் பண்ண நேஷனலிஸ்ட் ஐடியாஸ் தான். ஓகே, எஸ். ஸோ எக்ஸ்பிளைன் ஹவ் இன் 1928 குவோமின்தாங் அண்ட் ஷியாங் கே-ஷேக், okay, I'm sorry நான் பேரை தப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா, பட் this is how the name is, established central government in China. ஸோ சியாங் கே-ஷேக் started, இதெல்லாம் அவ்வளோவா கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, just I'm reading out for you. Started in China, கேண்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1928ல் பீக்கிங் அண்ட் அதர் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கூட ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து they established the government in China. Okay, write a note on Mao's long march. Mao Zedong அவரோட லாங் மார்ச் பற்றி கேட்குறாங்க. ஸோ நம்மளோட காந்தியோட தாண்டி மார்ச் மாதிரி அவரோட மார்ச்சும் ஒரு ஃபேமஸான மார்ச். was an active leader who had gained full control of the Chinese Communist Party by 1933. In 1934 he organized the Communist Army. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 lakh people they set out for a long march. Marches were continually harassed by the Kuomintang forces. ஸோ 1 lakh people ஸ்டார்ட் பண்ணாங்க. Kuomintang forces ரொம்ப வந்து அவங்கள துன்புறுத்திட்டே அப்யூஸ் பண்ணிகிட்டே அடிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ ஒன்லி 20,000, அந்த 1 lakhல 80,000 இறந்துட்டாங்க. only 20,000 finally arrived in the Shamie in the late 1935. Nearly 6,000 miles, ரொம்ப பெரிய மார்ச் இது. 6,000 miles cross பண்ணியிருக்காங்க. They were soon joined by the communist armies. 1937 Mao also became the leader of 10 million people. Mao's long march, as it is so called, became a legendary history of China. So Mao's long march வந்து ஒரு வரலாற்று சம்பவம், வரலாற்று நிகழ்வு. 6,000 miles, 1 lakh people ஸ்டாண்ட் பண்ணி 20,000 peoples தான் போய் சேர்ந்துருக்காங்க. ஓகே, எஸ். பாக்தாத் பேக்ட்னா என்ன? In 1955 Turkey, Iraq, Great Britain, Iran, Pakistan. So what are the countries? Turkey, Iraq, Iran, Pakistan. இவங்களெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க கூட கிரேட் பிரிட்டன் இவங்கெல்லாம் சேர்ந்து சைன் பண்ண பேக்ட் தான் பாக்தாத் பேக்ட். In 1958 when United States joined, then it was called as Central Treaty Organization. The treaty was open to any Arab nation desiring peace and security in their region. So it is Baghdad Pact வந்து ஒரு peace association. So it was any Arab nation, உங்களுக்கு வந்து அமைதி தேடிங்கன்னா அரப் நேஷன்ஸ் எல்லாம் உள்ள வந்துக்கலாம்னு சொல்லி ஓப்பனாக கொடுத்தாங்க. அண்ட் இதை வந்து 1979 வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க இந்த பாக்தாத் பேக்ட். மார்ஷல் பிளான். மார்ஷல் என்ன பிளான் பண்ணாரு? Marshall Plan was an American initiative passed in 1948 and Western Europe, in which United States gave $20 billion in economic assistance to help rebuild Western European economies after the World War II. So World War II அப்புறம் யூரோப்பியன் எக்கானமிஸ் எல்லாம் ரொம்பவே கீழே போயிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் மேலே வரதுக்காக மார்ஷல் பிளான் மூலமாக ஒரு $12 billion வந்து ஃபண்டிங் சும்மா கொடுத்தாங்க. எதுக்கு? அவங்களோட டாலரோட வேல்யூ தான் கெத்து, எங்கனால தான் நீங்கள் பொழைச்சிங்கன்னு காமிக்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் வந்தது தான் டாலர் இம்பீரியலிசம். ஸோ மார்ஷல் பிளான் வழியாக $12 billion கொடுத்தாங்க டு ப்ரூவ் தட் த டாலர் இஸ் த மோஸ்ட் சுப்பீரியர் ஆஃப் ஆல். ஓகே, எஸ். ஸோ எஸ், இட் வாஸ் ஆப்ரேட்டட் ஃபார் 4 years. Goals: United States rebuild war-torn regions, modernized industries and improve European prosperity. எல்லாத்துக்கும் நிறைய இம்ப்ரூவைஸ் கொடுத்தாங்க. So Suez Canal crisis வந்து confirm that Israel has been created to serve the cause of Western interest of Europe. Elaborate. So Suez Canal create பண்ணது European interest காகன்னு சொல்றாங்க. How? So 1956 Egypt invaded Suez Canal under the Colonel Nasser. So Colonel Nasser nationalize பண்ண European இதுதான் வந்து. So these questions mostly, okay,
there are very less chances of being asked. Britain and France decided to use force. அவங்க வந்து force மூலமா attack பண்ணலாம்னு நினைச்சாங்க. They bombed Egyptian airfields as well as Suez Canal area. So however, United Nations, United States pressureனால 3 invaders Suez Canal வந்து withdraw பண்ணிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. Third world countries என்னலாம்? So the third world countries, second world countries, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா communist states led by Soviet Union. So first வந்து capitalist countries, US அதெல்லாம் வந்து first world countries. ரஷ்யா இருக்கிறது எல்லாமே வந்து second world countries. அதுக்கப்புறம் வந்து அதை தவிர்த்து இருக்கிறவங்க outside these two were third world countries. During the Cold War, third world countries consisting of Africa, Asia, Latin America, இவங்கெல்லாம் வந்து third world countries. So 1991, the process of globalization, the term third world lost its relevance. So 1991 globalization reforms வந்தோடனே third worldக்கு relevance இல்லாமல் first world, second world countries தான் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. Okay, yes. How was the Cuban Missile Crisis diffused? எப்படி அதை சரி பண்ணாங்க? In April 1961, on the island of Bay of Pigs, US bombed Cuban airfields and surrounded Cuba with their warships. And then what happened? At the same time, USSR was secretly installing nuclear missiles in Cuba. Finally, when Soviets yes. So at the same time, USSR was installing missiles in Cuba. Finally, when Soviet President Khrushchev agreed to withdraw the missiles, the Cuban Missile Crisis diffused. Okay, so this is how the Cuban Missile Crisis was diffused. Describe about the Zionist movement. In Palestine, the ancient home of Jews, only a few thousand Jews were living in 1900s. Few Jews thaan irundanga. Some 15 million were scattered in Europe and North America. These Jews had been subjected to systematic persecution for centuries. அவங்களே தான் பிடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க. In 1896, Theodor Herzl, a Viennese journalist, published a pamphlet they called Jewish State, in which he called for creation of Jewish national home. In 1897, World Zionist Organization was founded. The important point. 1897 வந்து ஒரு World Zionist Organization கண்டுபிடிச்சாங்க. So நிறைய பேர் இந்த third point important. This first point is also important. So this 3 point will do. Okay. Yes. What was Truman's policy? Truman's policy என்னன்னா, Truman the president of USA. நிறைய president பார்த்துட்டோம். Franklin D. Roosevelt, Monroe, Chamberlain, now USA, Truman. Okay, so announced the policy of containment of communism. This implies US would support those countries which were threatened by USSR to spread communism. So நீங்க கண்டிப்பா கம்யூனிஸ்ட் ஐடியாஸோட ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ரஷ்யா ஃபோர்ஸ் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி ஆன்டி கம்யூனிஸ்ட் USA சொல்லிச்சு. Okay, that is the policy of Truman. Okay. Mention the initial members of the country of European Union. European Union oda member countries yareல்லாம்? Belgium, France, Italy, Luxembourg, Netherlands, West Germany. So it's all European countries. EU. European Union members are Belgium, France, Italy, Luxembourg, Netherlands, Western Germany. Okay, so Belgium, France, Italy, Luxembourg, Netherlands, Western Germany. Okay, yes. So what is meant by SEA? SEA refers to Single European Act, which came into force in July 1, 1987. Okay, so according to SEA, each member was given multiple votes depending on the country's population. Its main aim is establishing a single market. Or single market establish பண்ணனுங்கிறது தான் Single European Act ஓட aim. July 1, 1987 establish பண்ணாங்க. European Union, EU ஓட members யாரெல்லாம் பார்த்துட்டோம். அதோட organs யாரெல்லாம்? European Parliament, Council of European Union, European Commission, Court of Justice, Court of Auditors. European Parliament, Parliament first. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு Council. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு Commission. அப்புறம் Court of Justice, Court of Auditors. Okay, easy. Yes. Write a note on European Union. So February 7, 1992, the Maastricht Treaty தான் important. எங்க சைன் பண்ணாங்க? நெதர்லாண்ட்ஸ்ல சைன் பண்ணாங்க. இது மூலமா தான் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து கிரியேட் ஆச்சு. ஓகே, இட்ஸ் an important point.
all the members of the EU will use common currency euro அவங்களோட common currency and a single market and a common act. SEA வந்துருச்சா, single European act மூலமா தான் இது வந்து it is being functioning. EU at present has 28 members with headquarters at Brussels in Belgium. So இப்போ பார்த்தீங்கன்னா 28 members இருக்காங்க. Brussels Belgiumல தான் வந்து EU ஓட headquarters இருக்கு. So first நம்ம பார்த்தோம்ல 6 members தான் இருந்திருக்காங்க. Now it is 28 members. So how was European Union formed? So merger treaty of 1967, 3 communities, namely European coal and steel. Okay va? So European coal and steel community number 1, European economic community number 2, and European atomic energy community number 3. இது எல்லாமே கோல், ஸ்டீல், எக்கனாமிக், அட்டாமிக் எனர்ஜி, இது 3 merge பண்ணவும் யூரோப்பியன் யூனியன் 3 merge பண்ணி யூனியன் ஒருங்கிணைச்சிட்டாங்க. So that is called as 1967 merger treaty. European Union was formed. Okay, yes. So இந்த 3 பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் அண்ட் ஸ்டீல், ஓகேங்களா, தென் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி, 3 பேரும் merge பண்ணாங்க 1967ல. அப்படி தான் யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் ஆச்சு. Okay, yes. So this lesson is also over. So chapter 5. Okay, so by this session we will complete chapter 5 also, and next part 2ல next 5 chapters deal பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Yes. So mention the 4 articles of faith. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இந்த சாப்டர்ல உங்களுக்கு 8 மார்க்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. 5 மார்க்ஸ் மேபி 1 or 2 கேட்கலாம். ராமலிங்க அடிகள், சுவாமி விவேகானந்தர் இவங்களை பத்தி எல்லாம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் என்ன சொன்னாங்கன்னா, the one supreme being alone existed to create the universe. So universe create பண்றதுக்கு ஒரே ஒரு supreme being தான். He alone was known as the God of truth. அவர் தான் வந்து God of truth. Infinite wisdom கொடுத்தாரு, goodness and power கொடுத்தாரு, and he is eternal and omnipresent. So அவர் வந்து அழிவே இல்லை, அவர் எங்கேயும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். So the one without the second. அவர் ஒருத்தர் தான், அவருக்கு இன்னொரு சப்ஸ்டியூட்லாம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு சுப்ரீம் பீயிங் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த யூனிவர்ஸ்க்கு. அவர் தான் த காட் ஆஃப் ட்ரூத், அவர் தான் த காட் ஆஃப் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னா கணக்கிலே இல்லை, எண்ணிலடங்காத அறிவு, இன்ஃபைனைட் விஸ்டம், குட்னஸ் அண்ட் பவர் அந்த காட் கிட்ட தான் இருக்கு. அவர் தான் இட்டர்னல், அவர் வந்து அழிவே இல்லாதவர். ஹி இஸ் ஆல்வேஸ் லிவிங் அண்ட் இஸ் ஆம்னி பிரசன்ட், ஹி இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இதுதான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் இம்பாய்ப் பண்ண ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபெய்த். our salvation, நம்மளோட முக்தி, நம்மளோட மோட்சம் வந்து depends on the belief in him and his worship and the world the next. ஸோ நம்ம அவங்க எந்த அளவுக்கு நம்புகிறோம், நம்ம அவங்களை எந்த அளவுக்கு கும்பிடுறோம், நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோங்கிறதுல தான் வந்து நம்மளோட மோட்சம் இருக்குது, நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்மத்துக்கான வாழ்வு இருக்குது. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். ஸோ பிலீஃப்னா அவரை வந்து ரொம்ப நேசித்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறதுல தான் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே, எம்ஜிஆர், நம்ம நார்த்தோட எம்ஜிஆரோட சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ ரானடே வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் 3 விஷயம். விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பூனா சார்வஜனிக் சபா, டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டி, இது 3ஐயுமே கொண்டு வந்தது வந்து எம்ஜிஆர், மகேந்திர கோவிந்த் ரானடே தான். ஸோ மகாதேவ் கோவிந்த் ரானடே, விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், பூனா சார்வஜனிக் சபா, சர்வஜனிக்னு சொல்லலாம், சர்வ ஜனங்கள், எல்லா ஜனங்களும் ஈக்குவல் தான் நினைக்கிற ஒரு சபை, பூனா டெக்கன் எஜுகேஷனல் சொசைட்டி, டெக்கனோட எஜுகேஷனல் சொசைட்டி. ஸோ அசஸ் த ரோல் ஆஃப் ஐயங்காளி இன் ஃபைட்டிங் த காஸ் ஆஃப் அன்டச்சபிள்ஸ். ஸோ ஐயங்காளி என்ன பண்ணாருன்னா, brought social tremendous changes in caste structure. So discrimination he faced as a child and turned him into a anti-caste movement who later fought for basic rights including access to public spaces and entry to schools. Okay, so அவர் வந்து எல்லா டிஸ்கிரிமினேஷனுக்கும் அகெயின்ஸ்டாக போராடினார். இப்போ வந்து ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட், இவங்கெல்லாம் தான் டெம்பிள் போகணும், இவங்கெல்லாம் தான் டெம்பிள் போகக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஸ்பேசஸ், ஸ்கூல்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணதுக்கு எல்லாமே எதிர்த்து ஐயங்காளி வந்து சப்போர்ட்டிவாக ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு. ஓகே, he challenged many caste conventions such as clothing style. So he wore clothes associated with upper caste which were prohibited law. So upper caste-னா ஒரு விதமான clothing போடணும், lower caste-னா ஒரு விதமான clothing போடணும். இந்த மாதிரி பிரிவினைகள் எல்லாத்தையும் ரொம்ப எதிர்த்து வெளிக்கொண்டு வந்து அவரே வந்து அப்பர் கிளாஸ் cloth எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் என்ன வேணா போடலாம், சட்டையில கூட வேறுபாடு பார்ப்பீங்கன்னு சொல்லி காமிச்சாரு.
ரைட் அ நோட் ஆஃப் ராமலிங்க அடிகள் இது கேட்குறாங்கப்பா இந்த ஹாஃப் இயர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ ராமலிங்க அடிகள் ஷோட் அவரோட ராமலிங்க அடிகள் அப்படின்னாலே அவரோடது வந்து தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜீவ காருண்யா அதுதான் அவரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது ஒரு சின்ன ஒரு பயிர், ஒரு நெல், ஒரு கிராப், அது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன ஒரு பயிர் அது வந்து தண்ணி இல்லாமல் வாடினா கூட அவர் வாடிடுவாராமா. அந்த அளவுக்கு அவர் வந்து he had love and compassion and mercy on all the living beings. ஸோ இதை தான் வந்து he called as ஜீவ காருண்யா. ஓகேங்களா, ஸோ இந்த 2 பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் எழுதினீங்கனாலே you will get marks. He established in 1865 என்னன்னா சமரச சொந்த சன்மார்க்க சத்திய சங்கம். இதை வந்து எதுக்காக, பியோர் ட்ரூத் அண்ட் யூனிவர்சல் செல்ஃப்ஹுட்டுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், இந்த பாயிண்ட் இருந்தாலே போதும்ப்பா. ஓகே, ஹி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ். ஸோ ஒரு சத்திரம் மாதிரி யார் வேணா, எந்த கேஸ்ட் யார் வேணா வந்து சாப்பிட்டு போகலாம். வடலூரில் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். தனிப்பெருஞ்சோதி திருப்பெருங்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுவாமி விவேகானந்தோட ஆக்டிவிஸ்ட் ஐடியாலஜி இதில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யா, லவ் அண்ட் கம்பேஷன் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஃபார் ஆல் த பீப்புள் irrespective ஆஃப் எனி கேஸ்ட் அட் வடலூர். ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஈஸி, கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படித்து இப்போவே எழுதி வச்சுக்கோங்க கீ பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட். Okay, so what was the impact of Swami Vivekananda's activist ideology? Young Bengalis-க்கெல்லாம் ஒரு மோட்டிவேட்டராக இருந்தார். Vivekananda's activist ideology related to the desire for the political change with the many Western educated young Bengalis. So Western education science எல்லாம் படித்த young Bengalis-க்கு நல்ல ஒரு அரசியல் ரீதியான ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுங்கிற ஒரு ஆசையை தூண்டி விட்டார். Many of the youths who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal were inspired by Vivekananda. So Bengalis, our West Bengal இருந்ததுனால இந்த பெங்காலிஸ் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேஷி மூவ்மெண்ட் இதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யார்? சுவாமி விவேகானந்தா தான். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிஃபார்மிஸ்ட் அண்ட் ரிவைவல் மூமெண்ட்ஸ்? ரீஃபார்மிஸ்ட், ரீவைவல். ஓகே, மறுமாற்றம், மறுமலர்ச்சி. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ் டு பிரிங் அ பாசிட்டிவ் சேஞ்ச் இன் த social and religious institutions of the society. So சமூக ரீதியான மாற்றம் வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட். ஓகேங்களா, ரிவைவல் மூமெண்ட் மறுமலர்ச்சி டு மீன்ஸ் நியூ லைஃப், புது வாழ்வு, புது வாழ்வு. ஓகேங்களா, அதை மாற்றம் கொண்டு வர்றது ரிஃபார்ம். அதை வந்து புதுப்பித்து புது வாழ்வு கொடுத்து அந்த சொசைட்டியவே வந்து மாற்றி அமைக்கிறது வந்து ரீவைவல். ஓகேங்களா, புதுசாக கிரியேட் பண்ணுறது. or religious society which seems to be சாக கடந்ததை வந்து ஒரு உயிர் கொடுத்து உயிர்ப்பித்து அதை ஒரு புது சொசைட்டியாக மாற்றுறது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ரீவைவல். ஓகேங்களா, ரிஃபார்மிஸ்ட் மீன்ஸ் ஒரு பாசிட்டிவ், ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொண்டு வருது ரிஃபார்ம். ரிவைவல்னா சாக கடக்கிற ஒரு சோஷியல் சமூகத்தை வந்து புதுசாக உயிர் கொடுத்து எழுந்து வைக்கிறது. ஓகேங்களா, ஒரு சேஞ்ச் பண்ணுறது ரிஃபார்ம், உயிர் கொடுக்கறது ரிவைவல். ஓகே, எஸ். So list the social evils eradicated by Brahmo Samaj. என்னெல்லாம்? ஈஸி. caste system, dowry, ill treatment, இந்த 3 இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது வந்து ஓகேங்களா, ill treatment of women, polygamy, ஒருத்தர் வந்து பல வைஃப் கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற polygamy, infanticide, பெண் சிசுக்கொலை, ஃபீமேல் infanticide, பெண்ணார் பிறந்துட்டாங்கன்னா அப்பவே கொன்னுடுறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் பிரம்மோ சமாஜ் நம்ம ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்து குரலிட்ட விஷயங்கள். காஸ்ட் சிஸ்டம், டவுரி, இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் விமென், பாலிகாமி, infanticide. Okay, yes. So highlight the work done by Jyotiba Phule for the welfare of the poor and the marginalized. So poor and the marginalized, ஏழை எளியோர்களுக்காக என்ன கொண்டு வந்தாங்கம்மா ஜோதிபா பூலே? So he opened orphanages. So நிறைய வந்து அனாதை ஆலயங்கள், orphanages and homes for widows. இப்போ வந்து விதவைகள், விடோஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு இடங்கள். He opened the first school, important point, 1 மார்க்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து 1852. யாருக்காக? தீண்டத்தகாதவர்கள், அன்டச்சபிள்ஸ்க்காக. எங்க? பூனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதே நம்ம ஜோதிபா பூலே அவர்கள் தான். He opposed சைல்டு மேரேஜ், விடோ ரீமேரேஜை கண்டிப்பாக எதிர்த்தாரு. ஓகேங்களா,
ஸோ விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணாரு, சைல்டு மேரேஜை எதிர்த்தாரு. விடோஸும் ரீமேரேஜ் பண்ணணும்னு அவர் சப்போர்ட் பண்ணாரு, குரல் கொடுத்தாரு. சைல்டு மேரேஜை எதிர்த்தாரு. ஸோ ஜோதிபா பூலே வந்து ஆர்ஃபனேஜஸ் விடோஸ்க்காக ஒரு ஹோம் கொடுத்தாங்க. அண்ட் அன்டச்சபிள்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஸ்கூல் 1852 பூனாவில் ஓப்பன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சைல்டு மேரேஜை எதிர்த்து விடோ ரீமேரேஜை சப்போர்ட் பண்ணார். ஓகே, எஸ். அயோத்திதாச பண்டிதரோட ஸ்ரீலங்கா விசிட் பற்றி கேட்குறாங்க. அயோத்திதாச பண்டிதர் went to Sri Lanka in 1898 and converted into Buddhism. அவர் புத்திஸ்டாக மாறிட்டார். இந்த சேம் இயர் he founded the சாக்கியா. புத்திஸ்டில் பார்த்தீங்கன்னா சாக்கியா அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது, ஒரு செக்ட் இருக்குது. மகாயானா, ஹீனயானா, அந்த மாதிரி சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அட் மெட்ராஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த ரேஷனல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி த்ரூ புத்திஸ்ட் ரிலீஜியன். ஸோ புத்திஸ்ட் ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அவர் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அட் மெட்ராஸ் தான் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெர்மினாலஜி. He argued that the so-called untouchables were originally Buddhists who were stigmatized by Brahmanism. ஸோ நீங்கள் அன்டச்சபிள் சொன்னவங்களாம் புத்திசமை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி புத்திஸ்டாக மாற்ற ட்ரை பண்ணார். He stated that the revival of Buddhism could be liberating the people from the evil of the caste practice that afflicted the Hindu society. ஸோ இந்த கேஸ்ட் ப்ராக்டிஸ், மேல் ஜாதி கீழ் ஜாதி, இந்த மாதிரியான ஈவில் ப்ராக்டிசஸ்லேருந்து அவங்கள லிபரேட் பண்ணி ஃப்ரீடம் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு புத்திஸ்ட் ஐடியாலஜி தான் சிறந்ததுன்னு அவர் நம்பினார். ஓகே, ஸோ பிரார்த்தனா சமாஜ் பற்றி கேட்குறாங்க. பிரார்த்தனா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் இன் பாம்பே இன் 1867. யாருனால? ஆத்மராம் பாண்டுரங். இது வந்து 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ ஆத்மராம் பாண்டுரங் கொண்டு வந்த சமாஜ் தான் வந்து பிரார்த்தனா சமாஜ். ஸோ டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். ஓகே, எஸ். ஸோ இட் அட்வொகேட்டட் என்னெல்லாம்? இன்டர் டைனிங். எல்லாரும் மேல் ஜாதி கீழ் ஜாதி யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். இன்டர் கேஸ்ட் யார் வேணால் வேற வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். விடோ ரீமேரேஜ், விதவைகளுக்கு புது வாழ்வு வேணும். விடோ ரீமேரேஜ். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் டவுன் ட்ரோடன் கிளாஸஸ். ஸோ தாழ்வில் இருக்கிறவங்க, தாழ்வான ஜாதி அப்படிலாம் இல்லாமல் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், விமனுக்கான இம்ப்ரூவ்மெண்ட். அபாலிஷன் ஆஃப் பர்தா சிஸ்டம் அண்ட் சைல்டு மேரேஜ். நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய கொண்டு வந்தார். இதுதான் வந்து பிரார்த்தனா சமாஜோட மிஷன். ஸோ இன்டர் டைனிங், இன்டர் கேஸ்ட் மேரேஜ், widow remarriage, improvement of women and downtrodden, abolition of parda and child marriage. Okay, yes. இதெல்லாமே important points. நீங்கள் எழுதி தான் படிச்சாகணும். And the Samaj is found night schools and asylums and orphanages and other such institutions for the downtrodden people. So night schools, அவங்களுக்கு mental asylums, ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி அனாதை இருந்தாங்கன்னா ஆர்ஃபனேஜஸ், அதெல்லாமே நிறைய கொண்டு வந்தாங்க. ஓகே, எஸ். பிரம்மோ சமாஜ். பிரம்மோ சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் 1825 கொண்டு வந்தது. என்னெல்லாம் ஏன் பண்ணாருன்னா சதி, சைல்டு மேரேஜ், பாலிகேமி இது எல்லாத்தையும் லீகலாக சட்டப்பூர்வமாக ரிமூவ் பண்ணணுங்கிறது தான் வந்து அவரோட மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. ஸோ 1829 கல்கட்டா ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்தது தான் பிரம்மோ சமாஜ். இனிஷியல் ஃபோக்கஸ் என்ன? இந்த 3 பாயிண்ட்: சதி, சைல்டு மேரேஜ், பாலிகேமி, இது 3ஐயும் லீகலாக ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாரு. இவ்வளோதான். ஈஸி 2 மார்க் கண்டிப்பாக வரும், படிச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ தியோசாபிக்கல் சொசைட்டியோட மெயின் பிரின்சிபிள்ஸ் என்ன? டு டெவலப் த ஃபீடிங் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, டு ஸ்டடி ஏன்ஷியன்ட் ரிலிஜியன்ஸ், ஃபிலாசபி அண்ட் சயின்ஸ், அண்ட் டு ஃபைண்ட் அவுட் த லாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிவைன் பவர் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு நம்ம சகோதரத்துவத்தை கொண்டு வரணும். ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, ஃபீடிங் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி, அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து என்ன முடியுதோ ஹெல்ப் பண்ணணும். ஏன்ஷியன்ட் ரிலீஜியன்ஸ் அண்ட் ஃபிலாசாபிக்கல் சொசைட்டி இது எல்லாத்தையும் வந்து கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் படித்து நம்ம திருப்பி வந்து ரிவைவ் பண்ணி கொண்டு வரணும். டு ஃபைண்ட் அவுட் த லாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிவைன் பவர் இன் இந்தியா. ஸோ இயற்கையோட லாஸ், ஒரு டிவைன் பவர், இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்பவே உழைச்சாரு. அண்ட் ராமகிருஷ்ணா மிஷன் பற்றி கேட்குறாங்க. சுவாமி விவேகானந்தா ஃபவுண்டட் ராமகிருஷ்ண மிஷன். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு சிஷ்யர் தான் சுவாமி விவேகானந்தா. ஸோ இவர் கொண்டு வந்தது தான் ராமகிருஷ்ணா மிஷன். அண்ட் த மிஷன் டிட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப் டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ். வெறும் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸோடையே நிப்பாட்டிடாமல் இட் ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் சோஷியல் காசஸ், சமூக மாற்றங்களையும் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. என்னெல்லாம்? எஜுகேஷன், படிப்பு, ஹெல்த் கேர், ரிலீஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ். ஸோ எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஏதாவது பேரிடர்கள் வந்தால் அதில் கொடுக்குற ரிலீஃப், அதில் கொடுக்குற பாதுகாப்பு, ஃபுட்டு, இது எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் த ப்ராக்டிக்கல் வேதாந்தா ஆஃப் திஸ் மிஷன். ஸோ நம்ம டேரெக்டாக மனுஷங்களை சர்வ் பண்ணோம்னா
கடவுளையே நீங்கள் சேவை பண்ண மாதிரிங்கிறது தான் அவங்களோட டைரக்ட் மிஷன் அண்ட் விஷனாக இருந்தது. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி விவேகானந்தர் அவரோட டிசைபிள் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சிஷ்யர் டிசைபிள் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் தென் இது வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒரு மாதிரி மதச்சார்பான ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பண்ணிடாமல் சோஷியல் சமூக மாற்றங்கள் என்னெல்லாம் எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரிலீஃப் இன் டைம்ஸ் ஆஃப் கெலாமிட்டிஸ் இது எல்லாத்துலேயுமே போராடினாங்க. சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் த ப்ராக்டிக்கல் வேதாந்தான்னு பிலீவ் பண்ணாங்க. ஓகே, பாயிண்ட் அவுட் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த 19th century. அதோட இம்பேக்ட், அதோட ஈர்ப்பு, அதோட லைக் வாட் வாஸ் தி பாசிட்டிவ் ரிசல்ட். ஓகே, ஸோ தோஸ் மூமெண்ட்ஸ் வர் கிரேட்லி ஹெல்ப் டு அபாலிஷ் சம் ஆஃப் த ஈவல்ஸ். லைக் பார்த்தீங்கன்னா சதி, சைல்டு மேரேஜ், அப்புறம் வந்து அன்டச்சபிலிட்டி இதெல்லாமே வந்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சதி, சைல்டு மேரேஜ், அன்டச்சபிலிட்டி வாஸ் அபாலிஷ்ட். இட் ப்ரமோட்டட் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணிச்சு. என்கரேஜ்ட் விடோ ரீமேரேஜ் சூப்பரில். இன்டர்காஸ்ட் அண்ட் இன்டர்டைனிங் எல்லாமே, இன்டர்காஸ்ட் மேரேஜஸ், இன்டர்டைனிங் எல்லாமே. ஸோ பாசிட்டிவான நிறைய அவுட்கம்ஸ் வந்துச்சு. ஸோ அபாலிஷ் ஈவில்ஸ் லைக் சதி, சைல்டு மேரேஜ் அண்ட் அன்டச்சபிலிட்டி இது மூணையும் அபாலிஷ் பண்ணிச்சு. எதெல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி ப்ரமோட் பண்ணிச்சு? எஜுகேஷன், விடோ ரீமேரேஜ் என்கரேஜ் பண்ணிச்சு, இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அண்ட் இன்டர்டைனிங்கை ப்ரமோட் பண்ணிச்சு. ஸோ தீஸ் வர் த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் த ரெவல்யூஷன். இட் இன்ஸ்டில்ஸ் சோஷியல் அவேக்கனிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் உங்களுக்கு தாராளமாக போதும். ஸோ எதெல்லாம் அபாலிஷ் பண்ணிச்சு? சதி, சைல்டு மேரேஜ், அன்டச்சபிலிட்டி. எதெல்லாம் என்கரேஜ் அண்ட் ப்ரமோட் பண்ணிச்சு? Widow remarriage, intercaste marriages and interdining. Okay, yes. So it instills social awakening and spirit of nationalism in the middle of Indians. It made the country to be popular, proud of their culture and glory. So அவங்களோட culture and glory நீங்கள் பாப்புலராக இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே வந்து போராடினாங்க. It helped the Indians to face problems with scientific approach and outlook. என்ன சொன்னாலும் அப்படியே ஆமாஞ்சாமி போட்டுடாம இதோட சயின்டிஃபிக் அப்ரோச்சில் பார்க்கறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது திஸ் சோஷியல் அவேக்கனிங். ஓகே, சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் தான். வைகுண்ட சுவாமிகள் அவர் வந்து யூனிட்டி ஆஃப் ஆல் காஸ்ட். ஸோ எல்லாரும் ஒன்றுதான்னு சொல்லி வைகுண்ட சுவாமிகள் வந்து போராடினார். அயோத்திதாச பண்டிதர் வந்து காஸ்ட்லெஸ் சொசைட்டி, அவர் தான் புத்திஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் எல்லாரும் புத்திஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஈவல் கேஸ்ட் சிஸ்டம்லேருந்து வெளியே வந்துடலாம்னு சொன்னார். ஸோ அயோத்திதாச பண்டிதர், வைகுண்ட சுவாமிகள் தான் வந்து தமிழ்நாடுல உங்களுக்கு இது பண்ணாங்க. முக்கியமான ஆள் ராமலிங்க அடிகள் வந்து ஃபீடிங் ஆஃப் த புவர், லவ் அண்ட் கம்பேஷன் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ், ஜீவகாருண்யா. ஓகே, ராமலிங்க அடிகள் ஜீவகாருண்யான்னு எழுதிருங்க. வைகுண்ட சுவாமிகள் யூனிட்டி ஆஃப் ஆல் காஸ்ட், அயோத்திதாச பண்டிதர் காஸ்ட்லெஸ் சொசைட்டி. அவ்வளோதான். ஓகே, எஸ். ஸோ மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம் யார் சொல்கிறாங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்களை சொல்கிறாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி வாஸ் நோன் அஸ் த Martin Luther of Hinduism. He started the Suddhi movement. So Suddhi movement ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க to reconvert the Hindus who had been converted to other religions later. ஸோ முன்னாடியே வந்து ஹிந்துஸை வந்து இந்த பிரிட்டிஷ் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றுறது, புத்திஸ்ட் வந்து அவங்க ரிலீஜன்ஸ்க்கு மாற்றுறது, அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாரையும் வந்து திருப்பி ஹிந்துயிசமாக ரீகன்வெர்ட் பண்ணணும்னு சுத்தி மூமெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார் தயானந்த சரஸ்வதி. அவர் தான் வந்து கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பை ஹிஸ் எஃபர்ட்ஸ் a large number of people were taken back with the fold of Hinduism. ஸோ திருப்பி வந்து ஹிந்துயிசம்க்கு நிறைய பேர் வந்துட்டாங்க இவரோட எஃபர்ட்ஸ்னால. So as a student of today, do you think the social evils present in today's world need reform? Yes. So the social evils present in today's world needs reforms, and girl child harassment, female infanticide, non-observance of societal rules, adulteration, and above all, poverty and pollution should be abolished. Okay, good. So we will continue with the part 2 of your brief answers of your history series in the next video. So hope this video was informative to all of you. உங்கள் எல்லாருக்கும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2ல we will meet again later. ஸோ இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகணும்னா கண்டினியூன்னு சொல்லுங்கள். அண்ட் நிறைய கொஷின்ஸ் நான் இடையில கேட்டிருந்தேன், அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே guys, so all the very best everybody. All the very best. Keep studying, keep yourself motivated. Thank you.